கோபிச்செட்டிப்பாளையத்தில் ரெகுலராக வந்து ஒரு பால் சொசைட்டியில் வந்து பால் வாங்குவோம். அவங்க தான் சொன்னாங்க, இன்றைக்கி சீம்பால் வந்திருக்கு, வாங்கிக்கோங்க வேணும்னா அப்படின்னாங்க. நான் வந்து எனக்கு சீம்பால்னால் ரொம்ப பிடிக்கும். 2 லிட்டர் இப்படி வாங்கிட்டு, ஏன்னா இந்த மாதிரி சீம்பால் கிடைக்கிறது ரொம்ப அரிது. அதனால் வந்து நான் அதிகமாகவே வாங்கிக்குவேன். 2 லிட்டர் வாங்கிட்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு வேலையாக வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் சென்னையிலேருந்து வந்ததுனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சீம்பால் செய்யலான்னு சொல்லிவிட்டு, சரி காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்ச 2 லிட்டர் பால் அதை எடுத்துகிட்டு, அது ஒரு பெரிய குக்கரில் வைக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தை செலெக்ஷன் பண்ணி அதில் 2 லிட்டர் பாலையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு, தேவையான அளவு வந்து சர்க்கரை எடுத்துங்க. பெரிய மிக்ஸி ஜாரில் சர்க்கரை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி தூளாக பவுட்ரு வச்சுங்க. ஏன்னா சர்க்கரை சீம்பாலில் போட்டோம்னா சீக்கிரம் கரையாது. அரைச்ச சர்க்கரையை வந்து சீம்பாலில் கலந்து நல்லா கரண்டியால் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கரையணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் ப்ளஸ் கூடவே சர்க்கரை அரைக்கிறதுக்கு, இந்த அரைச்ச ஏலக்காய் தூளை வந்து அதில் இருக்க தோலெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு அது கூட அந்த சீம்பாலில் கலந்து நல்லா வச்சுக்குங்க. அந்த ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கரண்டியால் நல்லா கலக்கி விட்டுட்டு, காரத்துக்கு தகுந்த மிளகு அதையும் மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி அந்த மிளகு பவுடரையும் வந்து சீம்பாலில் கரைச்சிட்டு நல்லா கரண்டியில் நல்லா கலக்கி விடுங்க. சர்க்கரை கம்ப்ளீட்டாக வந்து கரையணும். நம்ம சர்க்கரை பத்தில் அப்படின்னா திருப்பி சர்க்கரை ஆட் பண்ணி அரைச்சி சேர்த்துக்குங்க. நல்லா கரண்டி விட்டு நல்லா அலசி நல்லா கரையணும். கரண்டியால் வந்து மோண்டு பார்க்குறப்ப வந்து சர்க்கரை அந்த கரண்டியில் வரக்கூடாது. நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பத்தை வச்சு குக்கரில் தண்ணி வச்சு அதில் வந்து இந்த சீம்பால் ஊற்றின பாத்திரம் தட்டு போட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா 1 மணி நேரம் அப்படியே குக்கர்லேயே விட்டுருங்க. 1 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி அந்த சீம்பால் வந்து நீங்கள் தேவையான சைஸுக்கோ இல்லை கத்தி மூலமாகவோ அழகாக கட் பண்ணி குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப சத்தானது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள்.